எடப்பாடியார் தலைமை இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதிமுகவில் வந்து சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. வைத்தியலிங்கம்மா பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவங்களோட கணக்கு என்ன? அதாவது இது வந்து அதாவது ஒரு உடம்புல ஒரு நல்ல ரத்தம் ஓடுற எவனும் இது மாதிரி பேச மாட்டான். ஏன்னா எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கிற உடனே நீ வந்து இந்த கட்சிக்கு தகுதி இல்லாதவர்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை நாங்கள் விரட்டி அடித்தோம். அதுக்கப்புறம் நீதிமன்றங்களுக்கு போய் இன்றைக்கி அதிமுக பேரை பயன்படுத்துவதற்கும் வேட்டி கட்டுவதற்கும் உரிமை இல்லாத ஒரு ஆள் பன்னீர்செல்வம். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணால் அதிமுகவில் சேரலாம். இது வரைக்கும் இந்த கட்சிக்கு எதிர்பார்த்தவங்க கூட வந்து சேரலாம். ஆனால் பன்னீர்செல்வம் சேர முடியாது, சேர்க்க மாட்டோம். அப்புறம் நீக்கப்பட்டவர். அதனால் எந்தவித அதிமுகவினோடு உரிமை கொண்டாட எந்தவித தகுதியும் இல்லாத ஒருத்தர் பன்னீர்செல்வம். இந்த கட்சியால் விரட்டி அடிக்கப்பட்டவர், தூக்கி வீசப்பட்டவர். இன்றைக்கி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு கழிவு. அந்த கழிவை வந்து நாங்கள் மறுபடியும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்க தயாராக இல்லைன்றது தான் இன்றைக்கி வெளிப்படையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவின் தீர்மானங்கள், எங்களுடைய தலைவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள். இதையெல்லாம் விட்டுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவில் இருக்கின்ற அத்தனை பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினது. அது மட்டும் இல்லாமல் இதை எல்லா மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழகங்கள், ஒன்றிய செயலாளர்கள் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவை அது ஏதோ தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவாக இன்றைக்கி திமுகவினுடைய மீடியா மாஃபியாக்கள் உதவியால் இன்றைக்கி பன்னீர்செல்வம் அதை உருவாகிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வத்தை நீக்க வேண்டும் என்ற முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்தது இல்லை, இந்த கட்சியில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் சேர்ந்து பொதுக்குழு எடுத்த முடிவு.